மகாலயபட்சம் என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய மிக முக்கியமான காலகட்டமாகும். பட்சம் என்றால் 15 நாட்கள் கொண்ட ஒரு கால அளவு. அதாவது பிரதமை திதி துவங்கி அமாவாசை வரையிலான 15 நாட்களை குறிப்பதாகும். பட்சம் என்ற சொல்லுக்கு கூட்டமாக வருதல் அல்லது ஒன்று சேர்ந்து வருதல் என்ற பொருளும் உண்டு. இந்த காலகட்டத்தில் தான் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வருவதாக ஐதீகம். மகாலயபட்சத்தின் 15 நாட்களும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிரார்த்தம் செய்து வழிபடுவதற்கும் முன்னோரின் பெயரால் தானம் செய்து வழிபடுவதற்கும் ஏற்ற சிறப்பான காலமாகும். வழக்கமாக அமாவாசைகளில் நாம் யாருடைய பெயரை சொல்லி தர்ப்பணம் கொடுக்கிறோமோ அது அவர்களை மட்டுமே போய் சேரும். ஆனால் மகாலயபட்சத்தில் நாம் அளிக்கும் தர்ப்பணம் நம்முடைய முன்னோர்கள் அனைவரையும் சென்று சேரும் என்று சொல்லப்படுகிறது. இந்த காலத்தில் அளிக்கும் தானங்களை நம்முடைய முன்னோர்களே நேரடியாக வந்து ஏற்று நமக்கு ஆசி வழங்குவதாகவும் ஐதீகம். அதனால்தான் மகாலயபட்சம் மிகவும் முக்கியமான காலமாக குறிப்பிடப்படுகிறது. இந்த 15 நாட்களும் நாம் செய்யும் வழிபாடுகளால் பித்ரு தோஷத்தில் இருந்து மீண்டும் முன்னோர்களின் ஆசிகளை முழுவதுமாக பெற முடியும். இந்த ஆண்டு செப்டம்பர் 8ஆம் தேதி திங்கட்கிழமை மகாலயபட்சம் ஆரம்பமாகிறது. செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை வருகிறது. ஒரு வருடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான அமாவாசைகளில் மகாலய அமாவாசையும் ஒன்று. அதோடு இந்த ஆண்டு மகாலயபட்சம் திங்கட்கிழமையில் துவங்குவதும் மகாலய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையில் அமைவதும் மிகவும் விசேஷமானதாகும். திங்கட்கிழமை என்பது சந்திரனுக்குரிய நாள். சந்திரன் தாய் வழி உறவுகளுக்கான கிரகமாகும். அதேபோல ஞாயிற்றுக்கிழமைக்கு அதிபதியான சூரியன் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமான கிரகமாவார். அதனால் இந்த ஆண்டு மகாலயபட்சத்தில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடுவதும் முன்னோர்களுக்குரிய தர்ப்பணம் போன்றவற்றை கொடுப்பதும் தாய் மற்றும் தந்தை வழி முன்னோர்களால் ஏற்பட்ட சாபங்கள் தோஷங்கள் ஆகியவற்றை நீக்க உதவும். மகாலயபட்சம் காலத்தில் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்பது, நாய்கள் காகங்கள் ஆகியவற்றிற்கு உணவு அளிப்பது, ஏழைகளுக்கு வயதில் முதியவர்களுக்கு உணவளித்து பராமரிப்பது, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது ஆகியவை மிக பெரிய புண்ணியத்தை சேர்க்கும். மகாலயபட்சத்தின் 15 நாட்களுமே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கலாம். மகாலயத்தில் சதுர்த்தி என்று வருகிற பரணியை மகாபரணி என்றும், சப்தமியை மகாவிய தீபாதம் என்றும், அஷ்டமியை மத்தியாஷ்டமி என்றும் கூறப்படுகிறது. துவாதசியை கஜஜாய புண்ணிய காலம் என்றும், திரையோதசியை சஸ்திரகத மகாலயம் என்றும், மகாலய அமாவாசையை பிரதான அமாவாசை என்றும் கருடு புராணம் சிறப்பு பெயரிட்டு கூறுவது குறிப்பிடத்தக்கது. மகாலயபட்ச காலத்தில் வரும் பரணி நட்சத்திரத்தில் நம் முன்னோர்களின் நலனுக்காகவும் நற்கதி அடைவதற்காகவும் யமதர்மராஜனை வேண்டி செய்யப்படும் வழிபாடு மகாபரணி வழிபாடு ஆகும். இந்த நாளில் வீட்டில் 8 மண் அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி 8 திசைகள் நோக்கியவாறு ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலம் முன்னோர்களின் ஆசியை பெற்று மரண பயத்தை போக்கலாம். சூட்சும உடலோடு நம்மை தேடி வரும் பித்ருக்களை மகாலயபட்சத்தின் ஒவ்வொரு நாளும் தர்ப்பணம் படையல் போன்றவற்றை செய்து மகிழ்விக்க வேண்டும். இந்நாட்களில் அர்ப்பணிக்கப்படும் எள்ளும் தண்ணீரும் கூட பித்ருக்களுக்கு நேரடியாக சென்று மகிழ்ச்சியடைய செய்யும். புண்ணிய நதிகளில் நீராடுவது சிறந்தது. அந்தணர்களுக்கு காய்கறி துணி தானம் வழங்குவது நல்லது. இல்லாதவர்கள் ஏழைகள் ஆதரவற்றவர்களுக்கு அன்னதானம் ஆடை குடை காலணி போன்றவற்றை வழங்கலாம். நலிவடைந்த மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்துவது முன்னோர்களை மகிழ்ச்சியடைய செய்யும். மகாலய அமாவாசை தினத்தன்று கண்டிப்பாக காகத்திற்கு உணவு வைக்க வேண்டும். முன்னோர்களுக்கு படைக்கப்படும் உணவை காகத்திற்கு வைப்பதால் பித்ருக்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்து ஆசி வழங்குவர். அதனால் குடும்பம் செழிப்பாகும். அதேபோல பசுக்களுக்கு அகத்திக்கீரை கொடுப்பதும் புண்ணியத்தை சேர்க்கும். இந்த 15 நாட்களிலும் முன்னோர்களை வணங்கிட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பலன்களை அடையலாம். பிரதமை தினத்தன்று செல்வ வளம் சேரும்.
துவிதியையில் மக்கள் செல்வம் கிட்டும். திருதியை அன்று எண்ணியது நிறைவேறும். சதுர்த்தியில் பயம் நீங்கும். பஞ்சமியில் மரண பயம் நீங்கும். சஷ்டி என்று புகழும். சப்தமியில் பதவியும். அஷ்டமியில் அறிவாற்றலும் கிடைக்கும். நவமி நல்ல வாழ்க்கை துணை. தசமி ஆசைகள் நிறைவேறும். ஏகாதசி கலைகளில் வளர்ச்சி. துவாதசி ஆபரணங்கள் சேரும். திரையோதசி நீண்ட ஆயுள். சதுர்த்தசி சந்ததியருக்கு நன்மை. மகாலய அமாவாசையில் முன்னோர்களின் ஆசியுடன் அனைத்தும் கிடைக்கும்.